ஹாய் ஹலோ ஆல். நான் கொச்சினில் இருக்கேன். நேற்று நைட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுச்சு. அவர் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 11 மணி ஆச்சு. நான் வர்றப்பயே எதுவும் ட்ராக்கு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ட்ராக்கு ஸ்லீவ் எடுத்துகிட்டு வரல. ட்ராக் அதை மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல. எடுத்த மாதிரி ஞாபகம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ காலையில் வந்து 11 மணிக்கு வந்து படுத்துட்டு சரியாக இங்கே இடம் மாதிரி இருந்தால் இவங்க ஏசியை போட்டு வேறு பசங்க தூங்குறாங்க. ஏசி ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போ இந்த ரூம் இப்போ தான் ஃப்ரீ ஆச்சு. தூங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். மணி 5:22, 4:45 எந்திரிச்சிட்டேன். 5:22 ஆகுது. சரி, மண்டபத்துக்கு, அதாவது அந்த ஐலாண்டு மாதிரி ஒரு ரெசார்ட்டாம், அந்த இடத்துல தான் நேற்று நடந்துச்சு. அங்கே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பீச் வரையும் ஓட்டிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி கார்லேயே திருப்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பிளானு. 7-14 கிலோமீட்ரு அந்த இதுக்குள்ளே வரும். பார்ப்போம். போயிட்டு பீச்சை சும்மா பார்த்துட்டு திருப்பி வர்றது தான் இன்றைக்கி விலாகாக இருக்க போகுது. நேற்று ஃபங்க்ஷன் நல்லாவே போச்சு. இன்றைக்கி ரெஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது என்ன சொல்கிறது, ஓடணுமே இல்லை, சும்மா இருக்கிறதுக்கு ரூமில் படுத்துருக்கிறதுக்கு இன்றைக்கே ஒரு நாள் தான் வெளியில் வரோம், யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். நம்மளுக்கும் வித்தியாசமான இடத்துல ஓடின ஒரு அனுபவம் கிடைக்கும்ல. ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது. எங்கே போனாலும் ஏன்னா ஏதாச்சும் ஒரு பர்பஸை வச்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அந்த நாளை எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போகிற இடம்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு சாப்பிட்றதுல ஒரு கண்ட்ரோலாக இருக்குன்னு நினைப்போம். அந்த நாளை பார்த்துட்டு இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக கண்ட்ரோலாக இருப்பீங்க. 2 நாளில் எங்கேயா வெளியில் போகிறோம், சரி நீங்கள் சீட் டேன்ட்டு ஒரு காலைல ஆரம்பிப்பீங்க, ஏதாவது ஒன்று வேறு சாப்பிட்றதில்ல. அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே மாறி மாறி போய் ஒரு நாள் ஃபுல்லாக கண்டதை சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போம். ரெண்டாவது இப்போ மழை வேறு பெய்யுது. அதான் ஓடுவோமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு தெரில. கிளம்புறேன். ப்ரெஷ்ஷு அவங்க எதுவுமே கொண்டு வரல. நான் ப்ரெஷ்ஷு அவங்களே வச்சுருந்தாங்க. நம்ம கேமரா எடுத்தாச்சு, Insta 360. அவ்வளோதான், நம்ம எடுத்துகிட்டு ஷூ மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு நமக்கு வேலை கிடக்கு ஊரில். இல்லை நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வந்து ஏதோ புது வைப் பீச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து 7.4 கிலோமீட்ரு. ஸ்லோ பேஸில் போகிறது. போய் பீச்சை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றது தான். 7-14 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் வரும் ரவுண்டாக. நீங்கள் 6ன்னு வச்சாலும் 7:30 மணிக்கு ரீச் ஆகிடணும். கிளைமேட் இங்கே அப்படியே ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஈரப்பதமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி மழையும் பெய்யுது. என்னன்னு தெரியல. எல்லாம் தூங்குறாங்க, செம்ம தூக்கம் தூங்குறாங்க. நம்ம தான் அப்படி பேய் மாதிரி உலாத்திட்டு இருக்கோம். காலையில் நமக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டு 5 மணிக்கு மேலே எந்திரிக்கு தூக்கம் வரல. சரி, நீங்கள் மழை வேறு பெய்யுது,
என்னை நான் சமாதானப்படுத்தணும்ல. மழை பெய்யுதுடா, என்ன ரொம்ப டயர்டில் இருக்க, நேற்று 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்க, ஏன்னா நைட்டு 11 மணி வரையும் ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ இது கோல்ஃப் கோர்ட்டு. ஸோ நீ வந்து இது பண்ணாத, ஓடாத, விட்டுரு. ஏன்னா முட்டி கீழெல்லாம் வலிக்குது. என்ன டெய்லி ஓடுறதுனால அங்கங்கே வலிக்க தான் செய்யும். அதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை பெருசாக. மேக்ஸிமம் நானே சரி பண்ணிடுவேன். இருந்தாலும் கேட்கல மனசு. ஏன்னா நேற்று ஓடலை, இன்றைக்கும் ஓடலை அப்படின்னா நாளைக்கு திங்கக்கிழமை, இன்றைக்கி நைட்டு போய் படுத்தேன்னா நாளைக்கு எந்திரிச்சு இது போவேன் என்னன்னே தெரில. ஸோ சிரமந்தான். ஆனால் ரெசார்ட்டுன்றாங்க, கோல்ஃப் கோர்ட்லாம் வச்சு வேறு லெவலில் இருந்தது. சரி, இங்கேருந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். 6 ஒன்றாச்சு. எடுத்து இன்னும் 1 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ளேயும் பிரிட்ஜ் வந்துருக்கு. ஏதோ ஆபத்தான காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. சுற்றி லாரி தான் நிற்கிது. உள்ளூர்காரனை அம்புடுத்தது பார்த்தாதுன்னா வெளியூர்காரன், வெளி ஸ்டேட்டு வாங்க. டேய் விழுந்தடா. நான் போய் 6 மாதம் ஆச்சு, இன்னும் குறைக்கிறாங்க. எனக்கு 40-42 நிமிஷம் ஆயிடுச்சு வர்றதுக்கு, 7 கிலோமீட்டர் வர்றதுக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து தூங்கலை, இல்லை ஹார்ட் ரேட்டும் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு 6 பேஸ்க்கு. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது காற்று. ஏதோ ஒரு வேகத்தில் 7 கிலோமீட்டர் வந்துட்டேன். திருப்பி 7 கிலோமீட்டர் போகணும். அந்தளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கல.
நம்ம ஊரில் கிடைக்கிற இடத்துல கிரிக்கெட் விளையாடுவாங்க, இங்கெல்லாம் எல்லோரும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. கிரிக்கெட்டு எல்லா இடத்துலையும் கிரிக்கெட்டு. நம்ம ஊரில் கிரவுண்டில் ஓடுறது கூட இடம் இருக்காது, மரத்து கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க. மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கேமரா வேறு குச்சி வேறு உடஞ்சி போச்சு, தனியாக கையில் வந்துருச்சு. புயல், வெயில், மழை எதையும் பார்க்க மாட்டான் அந்த சோப்பால. கொச்சினில் மீன் இங்கே நல்லாயிருக்கும். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டப்போ ப்ரானு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க போகிறதில்ல, பார்க்க தான் போகிறேன். கொடியிறால இருக்கு. അത് കൂടെ കൂട്ടിക്കാൻ 300 രൂപ. 300 230. வாரம் 200 ரூபாய்க்கு தான் இருக்குது. வஞ்சரம் சொல்லக்கூடிய சீலா 680. எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற அப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரேட்டெல்லாம் நம்ம ஊர் ரேட்டுக்கு தான் இருக்குது. என்ன மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே வாங்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் போல். நான் எப்படி சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டது டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு. சரி, 10.5 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இன்னும் ஒரு 11.5, 12, 13, 3.5 கிலோமீட்டர் போகணும். ஓடுவோமா? ஸ்லோப்பு பிரிட்ஜு. ஐயோ, அவ்வளோதான் வந்தாச்சு. கிலோமீட்டர். எல்லாரும் தூங்குறாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ ரூம் போயிட்டுருக்கேன். இடையில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். பசங்க கிளம்புனாங்கன்னா அவங்க கூட கிளம்பிடுவேன். அவ்வளோதான்,
7 14 கிலோமீட்ரு. ரொம்ப கடைசி 7 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக கஷ்டப்பட்டுன்னு இல்லை, ஸ்லோவாக தண்ணி வாங்கி குடிக்கல. எந்த கடையும் இல்லை, அந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி கடை இல்லை. வாயெல்லாம் வறண்டுருச்சு, போய் தண்ணி குடிக்கணும் முதல்ல. பையன் வந்துருச்சா? நம்மளாம் சேர்த்து ஒரு ரீல்ஸ் எடுக்கணும். நாங்கள் தான் வந்து சிவகுமாரோட அண்ணனின் விழுதுகள் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா அது ஆங்கிள் ஏன்டா பல வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் இப்படி இருக்குன்னு பார்க்குறேன், ஆனால் என் மூஞ்சி இங்கிட்டு திரும்பி இருக்கு. ஏன் அப்படி? நீ ஸ்ட்ரைட்டாக இருக்க மாட்டேன் போகிறேன். ஓ இப்படி திருப்பிக்கலாமா எதனாலும்? என்னடா அது மிரட்டுதேடா டேய். சூப்பர்ண்ணா. ஆ இல்லை நீ வச்சுக்கிட்டே இருந்தா யாராவது சாப்பிட்டோன்னு எதை? ஆப்பிள்